திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே பேசி நாள்தோறும் நல்லவையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி 4ஆம் திருமுறையிலே பொது என்னும் வகையிலே 77வது தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருப்புகலூரிலே புனிதர் மலர்த்தால் வணங்கினர். நாள்தோறும் திருமுன்றிலே திருத்தொண்டு செய்தார். என்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உழவார பணிகளை எல்லாம் செய்து வந்தார். அப்பொழுது நின்ற திருத்தாண்டகம், நீடு திருத்தாண்டகம், க்ஷேத்திர கோவை திருத்தாண்டகம், பல்வேறு திருநேசிகள், ஆருயிர் திருவிருத்தம், தசபுராணத்து அடைவு, பாவநாச பதிகம் போன்ற பதிகங்களையெல்லாம் பாடி அதிலே அவற்றிலே ஒன்று இந்த திருப்பதிகம். இந்த பதிகத்தில் 2 பாடல்கள் கிடைக்கவில்லை. இல்லை, 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். விளக்கினால் பெற்ற இன்பம், ஒன்றுடைய பலனை சொல்லிட்டே வராரு பாருங்க. விளக்கினால் பெற்ற இன்பம். விளக்கு என்பது கோயிலில் பிரகாரத்திலே கோயிலில் முழுவதிலையும் நன்றாக விளக்குமாறு கொண்டு விளக்குதல். விளக்கினால் பெற்ற இன்பம், பெருக்குதல்னு சொல்கிறோம்ல, அது மெழுக்கினால் பதிற்றியாகும். துளக்கினல் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. அடிகடான எல்லை இல்லாதுன்னு பொருளங்கு. திருக்கோயிலை பெருக்குவதனாலே பெறக்கூடிய இன்பத்தை போலே அதை மெழுக்குவதனாலே 10 மடங்கு இன்பம் வருமா. ஒளியை உடைய நல்ல மலர்களை பறித்து வந்து அதை மாலையாக தொடுத்து இறைவனுக்கு ஒப்படைத்தால் தூய வீட்டுலகத்துக்கு ஆன்மா மேல் நோக்கி செல்லும்னர். கோயிலில் விளக்கு ஏற்றுபவர்கள் உண்மை வழியிலே செலுத்தும் ஞானமாகிய பேறு பெறுவார்கள். எல்லையில்லா பாடல்கள், அதான் அடிகடா. எல்லையில்லாத பாடல்களை பாடுபவர்களுக்கு இறைவன் அருளும் வகைகள் எல்லையே இல்லையா, எல்லை இல்லாதது என்று பாடுகிறார். திருச்சிற்றம்பலம். விளக்கினால் மலத்தின திருக்கோயிலை தூய்மையுற்ற அழகினாலே துகள் முதலியவற்றை ஒரு சோர கூட்டியவன். அதை விட 10 மடங்கு பெரிதாக மெழுகிறது. கோயிலை மெழுகுதல், மெழுக்கு தொழிற்பெயர். ஆகவே சரியை கிரியை யோகம் என்ற சைவ தலங்களுடைய நெறியே மெய்நெறி. அவையே இறப்பில் தவம், ஏனைய இறப்புள் தவம். அத்தவநெறியே பொய்நெறி. இருப்பில் தவத்தில் எய்துவதே ஞானம். மேல் சரியை கிரியை யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தை காற்றிய வல்லது மோட்சத்தை கொட ஆகலின் ஈண்டு. இவ்வாண்மைக்கு முற்றை தவத்தினாலே ஞானம் திகழ்வு.
நன்னெறியின் வேறாவென வீடு பயவாமே குறிக்கப்பட்டன. தலைவா, நான் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. நான் உன்னை வேண்டிக்கிறதே என்ன? தவநெறியே. திருப்பாடலில் திருக்கோயிலில் திரு அலகிடுதல், திருமெழுக்கிடுதல், திருப்பள்ளி தாமம் தொடுத்தல், திருவிளக்கிடுதல், சிவகீதம் பாடுதல். சிவகீதம் பாடுதல் என்ன அருமையாக சொல்றாரு பாருங்க. என்பதும் அதன் பயன் ஒன்றின் ஒன்று மேற்பட்டது என்பதை சொல்லுகிறார். திலகவதியர், சங்கிலி நாச்சியர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நமனேந்தி அடிகள் புராணங்கள் எல்லாம் பார்த்தா எல்லாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த சரியகிரியை யோக ஞானம் திருச்சிற்றம்பலன். எனவே அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் 4ஆம் திருமுறையில் 77வது முதல் பதிகத்தை படித்தது மாதிரி இந்த பதிகத்தையும் பெருமான் முன்னிலையிலே பாடி பெருமானுடைய புகழ் மாலையெல்லாம் கூறி அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அகமகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம், வாழ்வோம் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.